ரோகிணி நட்சத்திரத்துக்கு உள்ள ஒரு பண்பு அப்படின்னு சொல்லச்சு அதிகமாக மற்றவர்களுடன் ஈஸியாக பழகக்கூடியவர்கள். அடுத்த செக்ஸோட ஈஸியாக பழகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஏன்னா நமக்கு பணமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும். அதனால் கல்வியாளர்களாக இருக்கும். அதனால் தனவந்தர்களாகவும் இருக்கும். சில சந்தர்ப்பங்களே நமக்கு தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் நாம் இருப்பது சகஜம். இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. இதனால் என்னன்னா இந்த செல்வாக்கு இருக்கிறதுனால நிறைய படித்ததுனால சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அதுவே மைனஸ். ஏன்னா திமிர் இருக்கும், சில பேருக்கு இழுக்கு இருக்கும். அடுத்தவன் சொல்லிட்டான்னா உடனே கடிச்சுக்கிறது, அவனை கடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எண்ணம். நம்ம ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு டக்குன்னு உடனே ஒரு வார்த்தையை விடக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக நாம் ரோகிணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்போம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்றாங்க, நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்றாங்க. நாகலிங்க